வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் எறா வடை செய்யலாம். ப்ரான் வடை. நான் அதுக்காக 2 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிச்சிக்கலாம். அது இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்சுருந்த கடலைப்பருப்பையும் எடுத்து அதில் சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மழமழன்னு அரைக்க வேண்டாம், கோர்ஸாக இருக்கட்டும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சியும் கட் பண்ணி போட்டிருக்கேன். 4-5 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இது இருக்கட்டும். இப்போ மீடியம் சைஸ் எறா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எறா வந்து ஒரு 15 நம்பர் தான் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பிறகு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் காஞ்சதும் அதில் இந்த எறாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூடவே 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து இதை வதக்கிக்கலாம். வதக்கும் போது எறாலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஆறட்டுன்னு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கடலைப்பருப்பில் இந்த அவிச்சு வச்ச எறாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுக்கிட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ நம்ம மசால் வடைக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரி இப்போது எறா வடைக்கும் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒன்று ஒன்றா தட்டி போட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வர மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். தீ அதிகமாக வைக்க வேண்டாம், மீடியமான ஃப்ளேமில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா செவந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடுறேன். இன்னொரு பக்கமும் நல்லா செவந்துருச்சு. அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான எறா வடை ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்காகவும் இதை செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.